ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு, நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 1, வெல்லம் கொஞ்சம். நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு. நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு ஏலக்காய், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி அல்லது பால் இது சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவில் தேங்காய் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சுக்கலாம். குழி பணியார கல் காஞ்சதும் அதில் குழி ஃபுல்லாக ஊற்றாமல் அரை குழியில் மட்டும் மாவு ஊற்றணும். ஏன்னா மாவு வெந்து வரும்போது மேலே எலும்பி வரும் மாவு. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுடலாம். இது நீங்கள் இட்லி மாவுலேயே செய்யலாம். அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் பேரிச்சம்பழம், வாழைப்பழம் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். அவங்க சாப்பிடாதனால இது மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.